சூடித்தந்த சுடற்கொடியே. ஒரு வழியா அந்த பண பேய்கிட்ட மாட்டாம அன்னைக்கு தப்பிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் வந்திருக்கா. ஆனால் ஒரே ஒரு தடவை என் பிள்ளை சொல்கிறத நான் நம்பி இருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அப்போவும் என் பிள்ளை தெளிவாக தான் இருந்தான், ஸ்டெடியாக தான் இருந்தான். நல்ல வேலை அப்போ என் பிள்ளை பேச்சை கேட்டு அமைதியாக இருந்துட்டோம். அதனால இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பிள்ளைங்க இருந்து வரட்டும், நான் முன்னாடி போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கீழே இறங்கி வந்தா சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கிளம்புனாங்க. ஆமா ஆமா பெரிய மனுஷா, ஆமா. உங்களுக்கு பெயின் இப்போ ஓகேவா அங்கிள்? பெயின் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு மாப்ள. ஓஹோ அப்படிங்களா? ஆனா உங்க டார்லிங் எனக்கு மாப்பிள்ள தான். உங்க டார்லிங் கிட்ட கேட்டு பாருங்களேன். குட்டி குட்டி, நீங்க பெரிய பிள்ளைய போக விட்டுதான் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆமா சரி வாங்க, இங்க வாங்க, தாத்தா கிட்ட வாங்க, நம்ம ஏதாவது மம்மம் சாப்பிடலாமா? சரிப்பா சரிப்பா பெரிய மனுஷா, சரி. ஓகே அங்கிள், அப்போ நாங்க கிளம்புறோம். சரிங்க மாப்ள. அம்மா வந்தாங்க, என்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொன்னாங்க. அதான் நேத்து நடந்ததை பத்தி. எனக்கு அவங்க என்ன பண்ணாலும் சம்மதம்னு நான் சொல்லிட்டேன். நீங்க பார்த்து எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான் மாப்ள. என்கிட்ட இதுக்கு தனியாலாம் ஒரு கேட்க வேண்டியது இல்ல. சரி ஓகே, நான் வீட்டுல பேசிக்கிறேன் என்னன்னு. சரிங்க மாப்ள. நாங்க உங்களுக்கு காலெல்லாம் சரியா போனதுக்கு அப்புறமா நிலா பிரண்ட எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம் தாத்தா ஃப்ரெண்ட். அப்படியா? கூட்டிட்டு போக போறீங்களா உங்க வீட்டுக்கு? ஆமா, சீக்கிரமா உங்க கால் சரியா போகிடும்னு. சரிப்பா சரிப்பா. நீங்களுமே எனக்கு ஃப்ரெண்ட் தான், நீங்களுமே எங்க வீட்டுக்கு வரலாம், வந்துடலாம் அண்ணா. சரி சரி வந்துருவோம். ஆமா, நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இன்னைக்கு ஆஃபீஸ் வர போறியா? இப்படியா கேக்குறீங்க? அப்படி என்ன இந்த ட்ரெஸ்ஸுக்கு குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. முதல்ல தான் ஸ்லீவ்லெஸ் டாப்பா இருந்தது. நான் சொன்ன மாதிரி மேலே கோட் போட்டுக்குவேன்னு சொன்னேன், இந்த போட்டுட்டேன். என்ன கீழே ஒண்ணுமே இல்லடி, இப்படியே ஆஃபீஸ் வர போற? வருவாங்க. கீழே போட்டுக்கிறதுக்கு ஒரு பேண்ட் இருக்கு. அப்படின்னா அதை போட வேண்டியதுனடி, உன் இஷ்டத்துக்கு ஃப்ரீயா தெரியற. ஏதேது விட்டா பாத்ரூம்குள்ள நான் பாவடையை கட்டி குளிச்சுட்டு இருக்கும் போது வந்து பார்த்துட்டு இப்படியே ஆஃபீஸ் வர போறேன்னு கேட்பீங்க போல. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? பின்ன என்ன, இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு நான் என்ன வீட்டை விட்டா வெளியே போனேன். நான் பாட்டுக்கு என் ரூம்குள்ள இருந்தேன். நீங்க அங்க வந்துட்டு இப்படியே வரப்போறேன் இப்படியே வரப்போறேன்னா என் ரூம்குள்ள நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அத்துமீறி உள்ள நுழைஞ்சது நீங்க. சில நேரம் குளிச்சுட்டு நைட்டியோட வருவேன். அப்ப கேப்பீங்களா இந்த ட்ரெஸ்ஸோட யாரி ஆபீஸ்க்கு வரப்போற அப்படின்னு? ஆனாலும் உனக்கு வாய் வர வர கூடி தான் போகுது. நீ ரொம்ப அமைதியான பொண்ணு, சாந்தமான பொண்ணுன்னு நம்பி தானடி லவ் பண்ணேன். உங்களை பார்க்க முன்னாடி வரைக்கும் நானும் அமைதியான பொண்ணாதான் இருந்தேன். என்ன பண்றது, சேர்க்க சரியில்லை. அப்படியே பழிய தூக்கி என் மேல போடுற. ஆமா சரி ஓகே, நான் கிளம்புறேன், சீக்கிரமா ஆபீஸ் வந்து சேரு. சரி பாய். பாய். அப்பனா நம்ம ஜாலியா இருக்கலாம் தாத்தா ஃப்ரெண்ட். சரிப்பா சரிப்பா, நீங்க சொல்லிட்டா மறு பேச்சு ஏது, அப்படியே செஞ்சிருவோம். ஓகே தம்பி, போயிட்டு வரேன். போயிட்டு வரானா? சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க. பாய். பாய்டா தங்கம், பாய். ஓகே நாங்க கிளம்புறோம் அங்கிள். சரிங்க மாப்ள, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. ஓகே டார்லிங், போலாம். போலாம் டார்லிங். நிலா ஃப்ரெண்ட் பாய். பாய் டா குட்டி, பாய். அப்பா அத்தை என்னப்பா சொன்னாங்க? உங்க அக்கா லாக்அப்ல இருக்காளாமா. அது எனக்கு நேத்தே தெரியும்பா. உங்ககிட்ட சொன்னா மனசு வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லல. அது மட்டும் இல்ல, வேற நாட்டிலையும் போய் இந்த வேலையை தான் பார்த்துருக்கா. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணியிருக்கா?
என்னம்மா எனக்கும் ஒண்ணும் புரியல. உங்க 2 பேரையும் நான் ஒண்ணு போல நல்லா தானம்மா வளர்த்தேன். நீ ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையனை காதலிக்கிறேன்னு வந்து சொன்னப்போ கூட நான் பயப்பட தானே செஞ்சேன். இந்த சம்பந்தம் நம்ம தகுதிக்கு மீறின சம்பந்தம் சரியா வருமான்னு. ஆனா இவ பாத்தியா என்னெல்லாம் வேலை பார்த்திருக்கான்னு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், எந்த கஷ்டமும் அவ படக்கூடாது, அவ லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்னு நான் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ளையா பார்த்தேன். அதுக்கு என்ன வேலை இவ பார்த்து வச்சிருக்கான்னு பாத்தியா பதிலுக்கு. பெரிய மாப்பிள்ள தான் இப்ப கேஸ் கொடுத்து உள்ள தள்ளியிருக்கார் போல. இப்ப அந்த நாட்டுல இருந்து வேற யாரோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வாரேங்கிறாங்களாம். இது ஏதோ பெரிய பிரச்சனை ஆகும் போல தெரியுதுமா. அப்படியெல்லாம் பெரிய பிரச்சனை எதுவும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சைட்ல இருந்து ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுல்ல. நம்ம வீட்டு பொண்ணு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுல்ல. அதான் வந்து காட்டிட்டு போறாங்க. நீங்க என்னப்பா சொன்னீங்க? இந்தா இப்ப மாப்பிள்ள கிட்ட சொன்னேன்ல, கேட்டேல, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு சம்மதம் தான்னு. அதைத்தான் சொன்னேன் அவங்க கிட்டையும். 2 பத்து அதுல 1 இப்படி போயிருச்சு. இருக்கிற ஒன்னையாவது நான் நல்லபடியா வாழ வச்சு பார்க்கணும்லமா. நீயும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற. அவங்களும் நம்ம வீட்டு பொண்ணு பண்ணதையெல்லாம் மறந்துட்டு இப்ப இறங்கி வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளும் கொஞ்சம் இறங்கி போறது தானமா முறை. நீ என்னம்மா நினைக்கிற இத பத்தி? பெரியவங்க நீங்க எல்லாரும் பார்த்து எது செஞ்சாலும் சரிதான்ப்பா. அவ்வளவுதான், அத்தோட முடிச்சு விடு. நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாரு. நீ நல்லபடியா வாழ்றதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பாரு. அவங்களே எல்லாத்தையும் மறந்து வரும்போது நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சுதான் போகணும். என்னம்மா? சரிங்கப்பா. சரி போ, போய் வேலையை பாரு. அப்புறம் அப்புறம் என்ன நடந்தது? எப்படி சென்னையில இருந்து மதுரைக்கு வந்தீங்க? வாங்க குட்டி, வாங்க வாங்க வாங்க. 10 மாசம் மடியேந்தி பெத்தெடுத்த மகராசி பச்சை புள்ள ஒன்னு விட்டு போனதென்னி அழுதாயா? என் பட்டு செல்லம் எங்க போயிருந்தாங்க இவ்வளவு நேரம்? நான் என் குட்டி பிள்ளைய பாக்குறதுக்கு இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா என் குட்டி பிள்ளைய காணுமே. எங்க போயிட்டாங்க? தம்பி நிலா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தான். அப்படியா? யார் கூட போயிருந்தாங்க? டார்லிங் கூட. ஆமாவா? இப்போ சுக்கி ஃப்ரெண்ட பார்க்கிறதுக்கு வந்துட்டீங்களா? நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு தம்பிக்கு தெரியாதுல. தெரிஞ்சனா தம்பி போயிருக்கவே மாட்டானே. ஆமா வடிச்சலம். ஆமா. சுக்கி ஃப்ரெண்டுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இனிமேல் உன் சுக்கி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. ஐயா சும்மா ஜாலி தம்பிக்கு. மாமன் வந்து என்னை காக்க, நானும் வந்து உன்னை காக்க, நாம் விரும்பும் இன்பம் எல்லாம் நாளை வரும் நமக்காக. சுக்கி ஃப்ரெண்ட் தம்பி வரும்போது எதுக்கு அழுதீங்க? நானா நானா அழுதேன்? தம்பி பார்த்துட்டானா? என் செல்லக்குட்டியை காணோன்னு கேட்டு அழுதுட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டீங்களா? அவ்வளவுதான், அழுக நின்று போச்சு. தம்பி வந்துடுவான், எங்க போனாலும் சீக்கிரமா வந்துடுவான். அழுவ கூடாது என்ன? நீ என் கூட இருந்தா நான் அழவே மாட்டேன். தம்பி இருப்பானே. இருப்பானா? சரி சரி. அங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சே. சூச்சு போனீங்களா? போயிருக்க மாட்டீங்க தானே? போகல. தம்பிக்கு இப்ப சூச்சு வருது. சூச்சு வருதா? சரி போயிட்டு வரீங்களா? அதுக்கு தான் தம்பி டார்லிங் காரை நிறுத்தினதுமே ஓடியாந்துட்டான். அப்படி எடுத்தங்க. அப்படி ஓடி வரும்போது தான் என்ன பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டீங்களா? உங்க கார் வாசல்ல நின்னது டார்லிங் தான் சொன்னாங்க உங்க சுக்கி ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கன்னு. நான் வீட்டுக்குள்ள போகும்போது பார்த்தேனா நீங்க இல்ல. அப்பா மட்டும் தான் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பாப்போன்னு வந்தேன். உங்களுக்கு எல்லாமே தெரியுது பாத்தீங்களா? சரி முதல்ல வீட்டுக்குள்ள போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, அப்புறமா நம்ம பேசுவோம். நீங்களா போயிருவீங்களா? துணைக்கு வரணுமா? தம்பியா போயிடுவான். அதானே தெரியுமே. சரி போயிட்டு வாங்க. பாட்டி. என்னப்பா? நீங்க நிலா ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து வந்துட்டீங்க எங்க கிட்ட சொல்லாம. நீங்க 3 பேரும்
ரொம்ப பிஸியாக இருந்தீங்க, பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதான் தாத்தா கிட்ட சொல்லிட்டு பிள்ளைங்க கீழே இறங்கி வந்ததும் சொல்லிடுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தாத்தா சொன்னாங்களா? ஆ சொன்னாங்க. சரி இங்க பாட்டி, என் சுக்கி ஃப்ரெண்டுக்கு நீங்க டீ கொடுத்தீங்களா? அச்சச்சோ, கொடுக்கலைலப்பா. வீட்டுக்கு யாருக்கு ஃப்ரெண்ட் அவங்க வந்தாலும் என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கணும்னு நீங்க தானே பாட்டி சொன்னீங்க. நாங்கள் பேசிக்கிட்டே இருந்ததில் மறந்துட்டோம்யா. சரி நீங்கள் உள்ளே போங்க, நான் உன் சுக்கி ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு உள்ளே வரேன். அப்புறமா நம்ம டீ போட்டு குடிப்போம் எல்லாரும். அப்பன்னா சரி. சரியாப்பா? சரிப்பா, சரி போங்க, போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வாங்க முதல்ல. நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் டீ போட்டு குடிப்போம். என்ன சுக்கி ஃப்ரெண்ட்? சரிடா தங்கம், சரி நீங்க முதல்ல போயிட்டு வாங்க போங்க. என்னை இறக்கி விட்டுருங்க. பார்த்து போங்க. குட்டி ஓடுறான். அவங்க அப்பாவும் இப்படி தான், வெளியே எங்கே போயிட்டு வந்தாலும் முதல்ல வந்த உடனே பாத்ரூம் போனையாடா குட்டின்னு தான் கேட்பாரு. அது வாங்க. இந்த குட்டி சாரு வெளியே யார் வீட்டுக்கும் போனா அவ்வளோ சீக்கிரத்தில் பாத்ரூமுக்கெல்லாம் போய்க்கிட மாட்டாரு. அதான் வந்த உடனே கேட்டேன். அங்கே ஸ்கூலில் என் கூட இருக்கும்போதே நான் கூட வரட்டான்னு கேட்டா அதெல்லாம் வேண்டாம் நானாக பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி சீன் போடுவார். அது அவங்க அப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழகிக்கிடணும்னு சொல்லி பழக்கி விட்டுருக்காரு. அதான். ஆமாம்மா, ஸ்கூலுக்கு வந்த நாள் பாத்ரூமுக்கு நான் துணைக்கு வரட்டான்னு கேட்டதுக்கு வேண்டான்னு சொல்லியாச்சு. பாட்டியம்மா இருப்பாங்க, அவங்கள துணைக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்டதுக்கு வேண்டான்னு சொல்லியாச்சு. கேர்ள்ஸ் எல்லாம் கூட வரக்கூடாதான். இவருக்கு பாத்ரூம் எங்கே இருக்குன்னு காட்டினா போதுமா, இவராக போயிட்டு வந்துருவாராம். இதில் கேர்ள்ஸ் கூட எல்லாம் பேச மாட்டேன்னு ஒரு சீனு. அதுக்கு காரணம் இந்த இவன் தான். அதான் ரீசன் உங்களுக்கே தெரியும்ல மைனி. ஆமாம்மா, அதுக்காக ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட இப்படியெல்லாம் சொல்லி வைக்கணும்? அதுவும் பாருங்க எங்க இருந்துகிட்டு, எம்கே ஃப்ரம் யூகே. டெய்லி ஃபோன்ல பேசும்போது நான் முதல்ல இதைத்தான் மைனி சொல்லுவேன், கடைசியில இதைத்தான் சொல்லுவேன், நடுவுல தான் மற்ற விஷயம் பேசுறது. ஆமாம்மா, தெரிஞ்சுக்கிட்டேன். கூட இருக்கிற எந்த பிள்ளைகிட்டையும் பேசுறது கிடையாது, பக்கத்துல வந்து தொட கூட விடுறது கிடையாது, என்னையே தொட விட மாட்டான். அப்புறமும் சின்ன பிள்ளை தானே, சாக்லேட்டு அது இதுன்னு கொடுத்து ஒரு வழியா என் வழிக்கு கொண்டு வந்தேன். வெண்ணிலா அப்பா விஷயம் சொன்னாரா? அது அந்த ஃப்ராட பத்தியா? ஆமாம் ஆமாம், நினைச்சேன் அப்படிதான் இருக்கும்னு. அண்ணன் பார்த்து என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தாம்மா. உங்ககிட்ட வெண்ணிலா கிட்ட வெண்ணிலா அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் எதுனாலும் பண்ணணும்னு சொல்லி வெற்றி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அதனால தான்ப்பா அங்கே வந்து பேசினேன். ஓகேம்மா, ஓகே. அண்ணன் பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு நோ அப்ஜெக்ஷன். சரிப்பா, குட்டி பிள்ளை உள்ளே போயிருக்கான், நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். ஓகேம்மா. நீ உள்ளே வாடா, உனக்கு காப்பி டீ எதுவும் கொடுக்கலன்னா என் பேரன் என்னை சும்மா விட மாட்டான். வரேன் போங்க வரேன். வாங்க உட்காருங்க எம்கே ஃப்ரம் யூகே. அச்சச்சோ, என் மைனி முன்னாடி நான் உட்கார்றது. ஆமாம்மா, மைனியை கை நீட்டி அடிக்கலாம், ஆனால் பக்கத்தில் உட்காந்தாதான் மரியாதை குறைஞ்சிரும். அது சாரி மைனி, சாரி. சரி அதனால ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உட்காடுறீங்களா இல்லை நான் எந்திரிச்சுக்கவா? வாங்க உள்ள போகலாம், எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு? ஆமா, அது என்ன மாமியார் மருமகளும் உட்காந்து ஃபிளாஷ்பேக் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களோ? ஆமாம், எப்படி தெரியும்? முகத்தை பார்த்தாலே தெரியுதே ரெண்டு பேருக்கும் அழுது கண்ணீரெல்லாம் வடிஞ்சு. ஆமாம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்போ மதுரைக்கு வந்தீங்க? நான்லாம் மதுரைக்கு வரல மைனி, நான் சென்னையில இருந்து டைரக்டா யூகே போயிட்டேன். சரி, மதுரைக்கு வரணும்னு முதல்ல எப்படி தோணுச்சு உங்கள் அண்ணனுக்கு? அதுவா, கேஎஸ் வாடா. ஏமா என்னம்மா, எதுக்கு ரொம்ப நேரமா அழ வச்சுட்டே இருக்கீங்க பிள்ளைய? ஐயா வேணும் அழ வைக்கலையா, பிள்ளைய குளிக்க வச்சா அழத்தானே செய்யும். அது சரி அம்மா, கொஞ்சம் அழாம குளிக்க வைங்கம்மா, எவ்வளவு நேரமா அழுதுட்டு இருக்கான். ஐயா தலைக்கு தேய்ச்சி குளிப்பாட்டுனா எந்த பிள்ளையா இருந்தாலும் அழத்தான் செய்யும், நீ வேலையை பாரு. ஏதாவது கதை பேசிக்கிட்டே குளிக்க வைங்கம்மா. எது கதை பேசிக்கிட்டே குளிக்க வைக்கவா? உங்க வாயை பார்த்துட்டு அவனும் கதை கேட்டுட்டு அமைதியா குளிப்பான்ல. குட்டி பிள்ளை நீ அழுது உங்க அப்பா கிட்ட எனக்கு திட்டு வாங்கி கொடுக்காதடா. அம்பிடுது இந்த தொடச்சிருவோம் அவ்வளவுதான். குளிச்சாச்சு, ஜம்முன்னு குளிச்சாச்சு ராஜா குட்டி, அப்படியே ஜம்முன்னு ஆயிட்டானே.
ஏங்கி ஏங்கி அழறான் பிள்ளை. அம்பிட்டுதான் அவன் அழுகை நிறுத்திட்டான், நீ அழுகாத, வேலையை பாரு. டேய் உட்கார வேண்டியதானே, என்னையவே பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, கேட்டாலும் சொல்ல மாட்டேன். சரி அம்மா, நேற்று என்ன போர்டு மீட்டிங்ல இங்க இருக்கிற எல்லா கம்பெனிஸ்க்கும் என்ன எம்டியா போட்டிருக்க? நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன், எல்லாரும் முன்னாடியும் கேட்க வேண்டாம்னு தான் பேசாம விட்டுட்டேன். அதான் காலங்காத்தால வந்திருக்கேன். என்னாச்சு? ஆமாடா, சென்னை கம்பெனிஸோட பொறுப்பெல்லாம் நீ பாத்துக்கோ. அப்போ நீ எங்க போற? நான் சென்னையை விட்டு போகலான் இருக்கேன். ப்ரோ, அந்த தேவிகா ராணிக்கு பயந்தா? சேச்சா, பின்ன அந்த பொண்ணு தேடியா? ம், சரி எங்க போக போற? சவுத் சைடு போகலான் இருக்கேன். சவுத் சைடுனா ப்ரோ சங்கரன் கோயில் அந்த மாதிரியா? சங்கரன் கோயிலுக்கு போகலான்னு தான் நானும் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனா சங்கரன் கோயில்ல இருந்தா பிசினஸ் டெவலப் பண்றது கஷ்டம். சென்னைக்கு அடுத்து வெல் டெவலப்டு சிட்டினா 2 tier சிட்டினா அது மதுரை தான். பேசாம மதுரையில் செட்டில் ஆகலான் இருக்கேன். ப்ரோ என்ன ப்ரோ, பேசாம பெங்களூர் ஹைதராபாத்னு அங்க பக்கம் போயிடலாம். இல்லடா தம்பி, நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் மதுரைக்கு தான் போக போறேன். நீ தேடுற பொண்ணு அங்க இல்லைன்னா மதுரையில தான் இருப்பாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது கேஎஸ். அது எனக்கும் தெரியும், இருந்தாலும் என் மனசு சொல்லுது மதுரைக்கு போகலான்னு. கோயம்புத்தூர் சைடு கூட போகலாம்டா, அது நல்ல வெல் டெவலப்டு சிட்டி தான். இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர் பிசினஸ்ல மதுரையை விட டாப்ல இருக்கிற சிட்டி. இல்ல, நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் கன்ஃபார்மா சவுத் சைடு தான் போக போறேன். சவுத் சைடு இருக்கிறதுலே பெரிய சிட்டினா அது மதுரை தான். அதுக்காக தான் நான் மதுரையை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம அன்னைக்கு சங்கரன் கோவிலில் வச்சு டிக்கெட் கவுண்டர்ல என்கிட்ட பேசின பொண்ணு, அந்த பொண்ணு பேசின ஸ்லாங் கண்டிப்பா கொங்கு ஸ்லாங் கிடையாது. ஸோ கோயம்புத்தூர் பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஏற்கனவே கெஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா அந்த பொண்ணு சவுத் சைடுல இருக்கிற ஏதோ ஒரு ஊரை சேர்ந்த பொண்ணு தான். ரொம்ப டெப்தான சவுத் சைடும் கிடையாது. நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த மாதிரி ஸ்லாங்கும் அந்த பொண்ணு பேசல. அந்த பொண்ணு பேசுனது மதுரை அந்த மாதிரி ஸ்லாங் தான். ஸோ நான் மதுரையில தான் இருக்க போறேன். சரி கேஎஸ், நீ உன் இஷ்டப்படியே பண்ணு. இந்த விஷயத்துல இதுக்கு மேல உன்னை கிராஸ் கொஸ்டின் பண்றதுக்கு எங்களுக்கு தகுதியே கிடையாது. நீ கெஸ் பண்ணா மோரார்லெஸ் கரெக்டா தான் இருக்கும். ஸோ உன்னோட கெஸ்ஸிங் படி மதுரையை சுத்தி உள்ள ஊர், இந்த மாதிரி ஊர்ல தான் அந்த பொண்ணு இருக்குங்கிறது உன்னோட கெஸ் அதானே? இருக்கலாம். சரிடா, அப்படின்னாலும் எத்தனை ஊர் இருக்கும், அந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க இருப்பாங்க, எப்படி கண்டுபிடிப்ப? எனக்கு அதெல்லாம் தெரியல. சென்னையில இருந்தா எனக்கு மன அமைதி இல்லை. அதனால நான் மதுரைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒன்று அந்த பொண்ணை தேடி, இன்னொன்று என்னோட பிஸ்னஸ்க்கு சென்னைக்கு அடுத்து மதுரை தான் கொஞ்சம் பெஸ்ட் சாய்ஸாக தோணுது. அதனால தான். ஓகே, நீ சொல்றபடியே வச்சுக்கிட்டாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்காங்க. கேஎஸ், அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்ணுவ? கேஎஸ், உன்னைத்தான் கேட்குறேன். எனக்கு தெரியல, என் மனசு சொல்றத நான் கேட்குறேன். என்ன இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே யாரும் கம்பல் பண்ண வேண்டாம். நான் மதுரைக்கு போகிறது தான். நீ சொல்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு வேற யார் கூடயாவது கல்யாணம் ஆகியிருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் ஆகியிருக்காது, ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். நம்ப மட்டும்தான் என்னால் முடியும், மற்றதெல்லாம் என் கையில் இல்லை. இந்த விஷயத்தை பற்றி நான் முன்னாடியே யோசிச்சுட்டேன். அதனால தான் ஒருவேளை அந்த பொண்ணு எல்டி காலேஜில் படித்த பொண்ணாக இருக்குமோன்னு நீ சொன்னப்போ அதை பற்றி எந்த ஆக்ஷனும் நான் எடுக்கலை. நம்ம போய் விசாரிக்க போய் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்ததுன்னா அதை நம்மளே கெடுத்த மாதிரி ஆயிடும்னு தான் பேசாமல் இருந்துட்டேன். சரி, இவ்வளோ யோசிச்சிருக்கிற நீ அப்புறம் எதுக்காக மதுரைக்கு போகணுங்கிற? என் மனசு சொல்லுதுடா மதுரைக்கு போக சொல்லி. சரிப்பா, உன் இஷ்டப்படியே பண்ணு. உன் இஷ்டம் எதுவோ அதுக்கு நானும் கோஆப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டா உனக்கு இதை தவிர என்னால் இப்போதைக்கு வேற எதுவுமே பண்ண முடியல. நீ என்ன சொல்றியோ அதை நாங்கள் செய்கிறோம். ப்ரோ, நானுமே இங்கே இருக்க வேண்டான்னு பார்க்குறேன். ஃபாரின் போயிடலான்னு பார்க்குறேன். ஏண்டா? இல்லை ப்ரோ, எனக்குமே இங்கே இருக்கிறது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. அவள் வேற ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா. நான் யூகே போகலான்னு இருக்கேன் ப்ரோ. இங்கே நம்மளோட பிஸ்னஸை யூகேலையும் கொண்டு போகலான்னு எனக்கு ஒரு ஐடியா. ப்ளீஸ் ப்ரோ, இதுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கணும். அம்மாவை பற்றி யோசிச்சு பார்த்தியா? நீ இப்போ திடீர்னு அங்கே போகிறேன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. கொஞ்ச நாளைக்கு ப்ரோ, என் மனசு கொஞ்சம் அமைதியாகிற வரைக்கும் ப்ளீஸ் ப்ரோ, உன் நிலமையில தான் நானும் இருக்கேன், புரிஞ்சுக்கோ ப்ரோ. அம்மா கிட்ட நான் பேசி சம்மதம் வாங்குறேன். சரி, நீ அம்மா கிட்ட பேசு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. நானும் அம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன், சரியா? உனக்கு வேற என்னடா, வந்து உட்காரவும் மாட்டேங்கிற? உட்கார்றதுக்கு எனக்கு எங்க நேரம் இருக்கு? அந்த அளவுக்கு என்ன மாத்தி விட்டுருக்க. இப்ப எல்லா பொறுப்பையும் என் தலையில போட்டிருக்க. நான் கிளம்பட்டா?
ஒரு டீயாவது சாப்பிட்டு போடா. அம்மாவுக்கு பிள்ளைய பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. பத்தாக்குறைக்கு ஒரு ஆள் வேற போட்டிருக்காங்க, அப்படியும் முடியல. இதுல அம்மாவுக்கு நான் வேற தொந்தரவு கொடுக்க விரும்பல. டீ தானே, நம்ம ஆஃபீஸ்ல போய் நானே போட்டு குடிச்சுக்கிறேன். நான் போய் வேலையை பார்க்குறேன். நீ சீக்கிரமா வேலையை பார்த்துட்டு கிளம்புறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணு. சரிடா, ஓகே, பார்த்து போயிட்டு வா. அம்மா வந்தவொடனே சொல்லிடு. பார்த்துக்கோடா, வரேன். ஓகே ப்ரோ. ப்ரோ சொல்ற தம்பி, இந்த வீடை என்ன பண்றது? குமார் இங்க இருக்கட்டும், வீடை அப்படியே பூட்டி போட்டு போக முடியாதுல்ல. வீட்டில் வேலை பார்க்குற அண்ணா அக்கா எல்லாம் சடனாக ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. அவங்க பாட்டுக்கு இங்கே எப்பவும் போல வேலை பார்த்துட்டு இருக்கட்டும். நம்ம மதுரை கிளம்பலாம். அங்கே போய் ஒரு வீடு வாங்கிக்கலாம்டா. ஸோ நீ மதுரைக்கு போகிறதுன்னு கன்ஃபார்மாக டிசைட் பண்ணிட்டியா ப்ரோ? மதுரையில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை தான் இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் ஆஃபீஸ் போகலை. நேற்று போர்ட் மீட்டிங்கில் குமார் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன். சரி, ஓகே ப்ரோ, பாரு. நீ ஒரு தடவை யோசி யூகே போகிறத பற்றி. இல்லை ப்ரோ, நானும் கன்ஃபார்மாக போக தான் போகிறேன். சரி, அப்படின்னு அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கு. ஓகே ப்ரோ. பாத்தீங்களா, உங்களோட சொந்த ஊர் மதுரைங்கிறத அப்போவே என் அண்ணன் கெஸ் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருக்காரு. மதுரை தான் கன்ஃபார்ம்லாம் பண்ணல. எது எப்படி இருந்தாலும் நீங்க இருந்த அதே இடத்துக்கு அவரும் வந்து சேர்ந்தாருல. ஆனா அண்ணன் இடத்துக்கு நீங்க எங்க மைனி போனீங்க? நானா? நீங்க யூகே போனீங்க, நான் யூஎஸ் போனேன். நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா நான் உங்களை விட்டுட்டு போக முடியுமா? உங்களையும் என் கூடவே கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போகலாமா? நீங்க இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமாயிட்டீங்க. ஆனாலும் இப்போ என் கையில் இருக்கிற இந்த கேஎஸ் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்களும் உங்களோட இந்த தாயத்தும் எப்பவும் என் கூடயே இருக்கணும். இதை மட்டும் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். உங்களை தான் இன்னொரு பொண்ணுக்கிட்ட தூக்கி கொடுத்துட்டேன். ஆனால் இது எப்பவும் என் கூடயே இருக்கணும். நம்ம யூஎஸ் போயிடலாம். அங்கே நமக்குன்னு ஒரு குடும்பம், அதில் நீங்களும் நானும் மட்டும்தான். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு நம்ம அப்புறமா யோசிச்சுப்போம். இப்போது ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. ராஜுவும் காளியாவும் இப்போ வந்துடுவாங்க. நீங்கள் உள்ளே போய்க்கிறீங்களா? பார்த்தான்னா கத்துவானுங்க 2 பேரும். நம்ம அமெரிக்கா போயிட்டு அங்கே போய் நம்ம இஷ்டம் போல் இருக்கலாம். நம்ம ஜாலியாக பேசிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ ராஜுவுக்கும் காளியாவுக்கும் மட்டும் தெரிஞ்சது நான் இப்படி உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு, அவ்வளோதான். என்னை போகவே விட மாட்டாங்க. சொல்ல சொல்ல கேட்காம கிளம்புற. ஒரே 1 வருஷம் தான் ராஜு. 1 வருஷம் படிப்பு முடிஞ்ச உடனே இந்தியா கிளம்பி ஓடி வந்துடுவேன். நீயே சொல்லு, நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம ஸ்கூலை பிரைமரி ஸ்கூலாகவே வச்சிருக்கிறது? அப்படியே மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல்னு நம்ம டெவலப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு அமெரிக்கா போய் இந்த கோர்ஸ் முடிச்சே தான் ஆகணுமா? முடிச்சிட்டா சிபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதி. என்னமோ முடிவெடுத்துட்ட. ஆமாம், நீயும் இனிமேல் சென்னை ஸ்கூலை நான் பார்த்துக்க மாட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணுற? மதுரை ஸ்கூலை நல்லபடியாக பார்த்துக்கோ. கூடவே ஆட்சியும் நல்லா பார்த்துக்கோ. இந்த பிஸ்னஸ் டுடே, பிஸ்னஸ் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் படிக்கிறத அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடு. நான் அந்த பக்கமே இப்பெல்லாம் போறதில்ல. முக்கியமா சென்னையில் கால் எடுத்து வைக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் நானும் இருக்கேன். அவ்வளோதான், கொஞ்ச நாள்ல நமக்கு எல்லாமே மறந்துடும். சுக்கி கண்ணு, ஆச்சி, பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, ஊறுகாய் பாட்டில் எல்லாத்தையும் அங்கே தனியாக ஒரு பேக்கில் அடுக்கி வச்சுட்டேன். அதெல்லாம் கொண்டு போயிடலாம் தானே? செக் பண்ணுவாங்க ஆச்சி, பார்த்துட்டு விட்டுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு போய்க்கலாம். ஒத்த பிள்ளை கண்ணுக்கு கண்ணா இருந்த பிள்ளை இப்படி அவ்வளோ தூரத்துக்கு போகணுமாடா? இங்கேயே அந்த படிப்பெல்லாம் கிடையாதா? இங்கே இருக்கு, ஆனால் அங்கே போய் படித்தா அதுக்கு உண்டான வேல்யூவே தனி. அதனால தான் அங்கே போய் படிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் இங்கே இருந்தால் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வந்துடும். நானும் சும்மா இருக்க மாட்டேன். அதான் நான் போயிட்டு ஒரே 1 வருஷம் தான் ஓடி வந்துடுவேன். அதான் ராஜு சொன்ன மாதிரி முடிவு பண்ணிட்டேன், எங்களெல்லாம் விட்டுட்டு போகணும்னு. இப்பெல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தினமும் நேருக்கு நேரம் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரியே பேசிக்கலாம் ஆச்சி. சொல்லு காளியா ஆச்சிக்கிட்ட. எல்லாம் சொல்லியாச்சு சுக்கி, எனக்கே மனசு ஆற மாட்டேங்குது. நான் எங்கே போய் ஆச்சிக்கு ஆறுதல் சொல்கிறது? நம்ம 3 பேரும் 1 மணி நேரம் இருந்தோம். இப்போ பாரு, நீ மட்டும் எங்களை விட்டுட்டு தனியாக போகிற. ஒரே 1 வருஷம் தான், ஒரே 1 வருஷம் தான். இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவேன். சரி, அப்பா எங்க வந்துட்டாரா? வந்துட்டேன்டா கண்ணு. வந்துட்டீங்களாப்பா? கிளம்பலாமா? என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசிட்டேன். நீ அங்க போய் இறங்குனதும் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணுவாங்க. சரியா? பார்த்து பத்திரமா இருந்துக்கிடணும். சரிங்கப்பா. ஆனா அப்பா, நான் அங்கிள் வீட்ல எல்லாம் தங்கல. அந்த யூனிவர்சிட்டிலேயே ஹாஸ்டல் அட்டாச்மெண்ட் இருக்கு. நான் அங்கே தான் தங்க போறேன்.
அதான் தெரியுமே, அதுக்கும் சேர்த்து தானே ஃபீஸ் கட்டி இருக்கு. இப்ப உன்னை அங்க ரிசீவ் பண்றதுக்கு வருவான். அவங்க வீட்டுல போய் ஒரு 2 நாள் இரு. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை உனக்கு எப்பப்ப லீவ் இருக்கோ அப்பப்ப முடிஞ்சப்பெல்லாம் போய் பாத்துக்கோ. உனக்கும் புது நாடு, தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா வசதியா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், ஒரு 2 நாள் அவன் கூட இருந்து எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி போகணுங்கிறதெல்லாம் கேட்டுக்கோ. ம் சரிங்கப்பா. பத்திரமா இருந்துக்கிடுவே இல்லடா கண்ணு. அதெல்லாம் பத்திரமா இருந்துக்கிறதாப்பா. நானே ஜாலியா போய்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன? நீ சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு அப்பாவுக்கு புரியும்டா. ஏய் ராஜு, அப்பா என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லை சுக்கி, நான் ஒன்றும் சொல்லலை. என்னப்பா என்ன சொல்றீங்க? நான் மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கேன்? அது மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் வச்சிருக்கேன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்லாட்டி உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டுட்டு நீ எங்கேயாவது நகல்வியா என்ன? இவ்வளவு தூரம் போற ஆளா நீ? சும்மா ஒண்ணுமில்ல. கிளம்புவோமா? சரி கிளம்புவோமா? கிளம்புவோமா? ம், போலாம்ப்பா. நான் முன்னாடி போறேன், வாங்க எல்லாரும். டேய் அப்பா கிட்ட எதுவும் சொன்னியா? சேச்சா, நான் ஒன்றுமே சொல்லலை சுக்கி. அப்பாவுக்கு என் காதல் விஷயம் எதுவும் தெரியுமாடா? அவர் ஏதோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. சேச்சா, நான் போய் இதெல்லாம் சொல்லுவேனா? வா, அவர் என்ன நினச்சி சொல்கிறாரோ. என்னமோ சரியில்லை. இல்லாட்டி அப்பா இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலடா, வா கிளம்புவோம். ம் சரி வா. நான் போய் ஆச்சி பேக் பண்ணி வச்ச பேக்கெல்லாம் வண்டியில் ஏற்றுறேன். சீக்கிரம் வா. இதை நான் எடுத்துக்கிறேன் சுக்கி, நீ சீக்கிரம் வந்துரு. எங்களையெல்லாம் விட்டுட்டு இப்படியெல்லாம் நீ அவ்வளோ தூரம் போய் இருக்கணுமாடா கண்ணு? நான் வேற என்ன செய்வேன் ஆச்சி? இங்க இருந்தா நான் அழுறத பார்த்து பார்த்து இவனுங்க 2 பேரும் அழுதுட்டே இருப்பானுங்க. இவங்க லைஃப்ல மேல வர வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் என் கூட சேர்ந்து எனக்காக அழுதுட்டே இருந்தா அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. நான் போறது தான் ஆச்சு எல்லாருக்குமே நல்லது. போயிட்டு கொஞ்ச நாள்ல எல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் நானே திரும்ப வந்துருவேன். ஆச்சிக்கு உன்னை விட வயசு அனுபவமும் அதிகம்டா கண்ணு. நீ பேசுறத பார்த்தா ஒரு வருஷத்துல திரும்பி வர்ற ஆள் மாத்திரம் தெரியல. அங்கேயே செட்டில் ஆகணுங்கிற பிளான்ல தான் இருக்கேன்னு தெரியுது. வரணும்னு தான் எனக்கு ஆசை ஆச்சு. முடிஞ்சா வந்துடுவேன். அவரை மறக்க முடிஞ்சா சீக்கிரமா வந்துடுவேன். அப்படி நான் வரலைன்னா நீங்களே புரிஞ்சுக்கங்க. அவர் இருக்கிற இந்த மண்ணில், அவர் மூச்சு காத்து கலந்துருக்கிற இந்த நாட்டில் அவர் இல்லாமல் என்னால் எப்போ வாழ முடியும்னு எனக்கு தோணுதோ அப்போ நானே இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் வரமாட்டேன். ஒரு பொண்ணா என் மனசு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆச்சி. என்னை நல்லபடியாக அனுப்பி வைங்க. எல்லாரும் இப்படி அழாதீங்க. கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளை திடீர்னு கடல் கடந்து போகிறதுன்னு நினச்சா எப்படிடா எங்களால் அழாமல் இருக்க முடியும்? நீ அவர் ஒருத்தருக்காக எங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு போறடா. இல்லை ஆச்சி, என்னால் நான் அழறதை பார்த்துக்கிட்டே நீங்கள் யாருமே கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் போகிறேன். புரிஞ்சுக்கோங்க ஆச்சி. சரிடா, போகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. காலேஜுக்கு பணமும் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயும் தடுக்க முடியாது. நீ போயிட்டு வா. நல்லபடியாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும், தினமும் ஃபோன் பண்ணணும். கண்டிப்பாக ஆச்சி. ராஜுவையும் காளியாவையும் பத்திரமா பார்த்துக்கங்க ஆச்சி. நேரத்துக்கு சாப்பிட வச்சிருங்க. ஸ்கூலுன்னு ஸ்கூல்லையே இருந்துருவான். சரிடா கண்ணு, நீயும் பத்திரமா இருந்துக்கோ. சரிங்க ஆச்சி, நான் போயிட்டு வரேன். அப்பாவை எல்லாரையும் நல்லா பார்த்துக்கங்க. சரிடா கண்ணு, சரி. வாங்க ஆச்சி போகலாம். எல்லாரும் காரில் ஏறிட்டாங்க. ம் வா. சேட்டைய பாத்தீங்களா? உங்களுக்கு உங்களை தேடி உங்களுக்காக ஏன் அண்ணன் நீங்க இருக்கிற ஊருக்கு வந்திருக்காரு. அவர் வந்த நேரத்துக்கு நீங்க உங்க ஊரை விட்டுட்டு அமெரிக்கா கிளம்பி போயிட்டீங்க. இதைத்தான் விதின்னு சொல்றது. நான் அந்த இடத்துல தான் தப்பு பண்ணிட்டேன். நான் மட்டும் அமெரிக்கா போகாம மதுரையிலே இருந்து எங்க ஸ்கூல் பொறுப்பை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், எப்படியும் கண்டிப்பா உங்க அண்ணனை மீட் பண்ணி இருந்திருப்பேன். மீட் பண்ணி இருந்தா 2 பேருக்குமே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். நாங்களும் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்திருக்க மாட்டோம் இல்ல? ட்ரூ மைனி. ஆனா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உங்க அண்ணனை விட்டு நான் பிரியவே மாட்டேன். உங்க அண்ணனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அதுக்கு நான் ஒத்துக்கணுமே.